வணக்கம். என்எஸ்சியில் வந்து 3000 ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 2995 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுது. அதில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 131 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் கூட அப்பர் சர்க்கியூட் அடிக்குது சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்று க்ளோஸ் டு அபவுட் 76 எவ்வளோ 76 131 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் அடிக்குது. 76 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக்ஸ் ஹை. ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்ஸ்லாம் இல்லை. ஏபி கேபிட்டல் போன ஜூன் 20ஆம் தேதி இன்றைக்கி ஒரு ஹை இருந்துச்சு. அந்த ஹையை வந்து இன்றைக்கி பிரேக் ஆகுது. அப்போ மார்க்கெட்டில் வந்து இன்னமும் அப் ட்ரெண்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் அடி வாங்கினேன்றாங்க. மிட் கேப்போட செக்டோரியல் சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்மால் கேப்போட செக்டோரியல் ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆல்மோஸ்ட் 4-5% தான் இருக்குது நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு. அப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் எடுத்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலை. கேள்வி என்ன, ஏன் பர்ஃபார்ம் பண்ணலன்றது என்னைக்காச்சும் செக் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இதுலேயும் வந்து ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ வந்து அது மாதிரி இருக்குது. கிளைண்ட்டோட இன்சிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை ஃபாலோஅப்ஸ் இல்லாதனால நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது விட்டுருங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ரைட் ஆக்டிவாக வந்து வி ஷுட் பர்சியூ. சப்போஸ் சில ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொன்னால் யூ ஷுட் ஹாவ் அ கட்ஸ் டு எக்ஸிட் அண்ட் லாஸ் புக் பண்ணிவிட்டு மறுபடி வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறதுக்கு யோசிக்கணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பற்றி நம்ம வந்து வென் இட் வாஸ் ட்ரைங் டு ஃபார்ம் எ பாட்டம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கு. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமான லெவலில் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்ன்றது நம்ம ரியாலிட்டி பார்த்தது வந்து மே ஜூனில் தான் நம்ம ரியாலிட்டிஸ் பார்த்தோம். ஆனால் சார்ட் வந்து பயங்கர புல்லிஷாக எப்போ இருந்துச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து புல்லிஷாக இருந்துச்சு. அப்போ இந்த புல்லிஷான லெவல், அந்த பாட்டம் லெவலில் வந்து யாராச்சும் வாங்கினவங்களுக்கு தெரியுமா தட் இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்க போகுதுன்றது? இந்த ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தட் சார்ட்டை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும் போதும் அந்த சார்ட் மேலே போகிறதுக்கான காரணம் வரும். இந்த இது வந்து நிறைய பேர் வந்து மண்டையில் ஏற்றிக்க மாட்டேங்கிறீங்க. நீ நியூஸ் வந்தனால இது சார்ட் மேலே போச்சுன்றீங்க. நான் வந்து அடுத்த விதத்தில் நான் சொல்லுவேன், இந்த சார்ட் மேலே போகணும்னு இருந்தனால நியூஸ் வந்துச்சு. எப்பயுமே வந்து அப்படி தான் ஆல்மோஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஹார்ட் கோராக தெரிஞ்சவங்க இதை தான் வந்து சொல்லுவாங்க. நான் நிறைய செய்திகள் வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு செய்தி வரப்போகுதுன்றது நம்ம பேசியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். உங்களுக்கு இது மாதிரி ட்ரைனிங் வேணும்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து எனக்கு வேண்டியது எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் நாலேஜ் இருந்தால் போதும். நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். நான் இந்த சாஃப்ட்வேர் வாங்குங்க, நான் இந்த இண்டிகேட்டர் விற்கிறேன், நான் இந்த ஸ்ட்ராட்டஜி விற்கிறேன், இந்த கதையே கிடையாது. கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்கும் போதும் நீங்களே உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ண முடியும் உங்களோட கேரக்டர்ஸ் வச்சு. மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே வந்து மெயினாக பேசுகிறது வந்து நான் என்ன ரேட்டில் வாங்கணும், என்ன ரேட்டில் விற்கணும், இந்த ஒரு கேள்வி. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க அடுத்த கேள்வி, ரைட்? பட் எல்லாருமே மறந்து போகிறத வந்து 2 விஷயத்த மறந்துடுறாங்க. ஒன்று ரிஸ்க் ஆப்பிடைட், எனக்கு வந்து என்ன ரிஸ்க் எடுக்க முடியும், இந்த ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் வந்து ஆல்வேஸ் தேர். அதுக்கு அடுத்தது வந்து சைக்காலஜி. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ வந்து எங்கள் மைண்டில். ஒரு பொசிஷன் நான் ஹோல்ட் பண்ணும் போதும் இந்த பொசிஷன் நான் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன்னா, குருட்டு வாக்கில்ன்றது வேறு விஷயம். அதை வந்து நிறைய பேர் வந்து கான்ஃபிடென்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்? கிளாரிட்டிஸ் இருக்கணும். கிளாரிட்டிஸ் எங்கே வரும்? வென் யூ ஹாவ் நாலேஜ், வென் யூ ஹாவ் இன்ஃபர்மேஷன், வென் யூ ஹாவ் செட்டப், ரைட்? இது இருந்தால் டெஃபினட்டாக கிளாரிட்டி வரும். கான்ஃபிடென்ஸோட நீங்கள் வந்து ஹைவேஸ் ரோடை க்ராஸ் பண்ணுங்கள், அடி வாங்கி சாகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. கிளாரிட்டியோடு நீங்கள் போங்க, ரைட்? தெளிவாக இது வந்து இப்படி தான் வருது, இந்த இடத்துல டிராஃபிக் வரல, நான் க்ராஸ் பண்ணுறேன், அந்த கிளாரிட்டியோடு போங்க. டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கிராஸ் தி ரோட் வித்தவுட் கெட்டிங் ஹர்ட். ஸோ இதுதான் நாங்கள் வந்து எங்களோட ட்ரைனிங் இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டீச் பண்ணுறோம். சரி, மார்க்கெட்டை நம்ம வந்து பார்க்கலாம். 43 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் ப்ளஸ்ஸு, 63 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 167 பாயிண்ட்ஸ். மார்னிங் நல்ல ஒரு அப்பு போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துருச்சு. க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில், மறுபடியும் கீழே வந்துருச்சு. எல்லாம் என்னது ஷார்ட் கவரிங் கோசரம் தான், ரைட்? இந்த 25,000 இருக்கிறவங்கெல்லாம் அந்த 25,000 கால் வச்சுருக்கிறவங்க யாருமே வந்து கவர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி
நல்ல ஒரு பேதி மாத்திரையை கலக்கி கொடுத்துச்சு மார்க்கெட். க்ளோஸ் டு அபவுட் 16 lakh. நேற்று ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 50 lakh ப்ளஸ் வந்து கால் இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க 25,000லன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 16.36 16,36,000 கால்ஸ் வந்து அங்கே எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 25,100லையும் க்ளோஸ் டு அபவுட் 19 lakh கால்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. 19.3 lakh கால்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 25,000ல் பந்தாவா இன்றைக்கு மட்டுமே அரௌண்ட் 19,50,000 புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜோனில் வந்து 1 crore ப்ளஸ் புட்டு வந்து ரைட் ஆகிருக்கு. எங்கே 25,000 முதல் 24,500ல் தான் ஹையஸ்ட் புட்டு இருந்துச்சு. இப்போ 25,000க்கே நவுந்து வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் 25,000 கீழே போகாதுன்றது ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இது இன்னைக்கான இதில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 25,500ல் வந்து ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. அதாவது 1 crore 25 lakh கால் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ 2 weeks முன்னாடி 25,000ல் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 week-ஆகவே 25,500க்கு வந்திருக்கு. அது முக்கியம் கிடையாது, நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை. முக்கியம் என்னன்னு சொன்னால் 26 June ரைட், அங்கே வந்து க்ளோஸ் அபவுட் 4 lakh people have exited 25,500 கால். அங்கேயும் வந்து பயம் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து போகிற ஸ்பீடு இருக்கிற செட்டப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆன் அப்சைடு தான் வந்து இப்போதைக்கு காட்டிகிட்ருக்கு. சார்ட் பேட்டர்ன் ஆகட்டும் ஆஸ் வெல் அஸ் டேட்டாஸ் ஆகட்டும் இது வந்து அப்சைடு மூவ் தான் காட்டிகிட்ருக்கு. நம்ம போன வாரமே வந்து 25,500 டச் ஆகிடும்னு நினச்சோம். பட் போட்டு படுத்துதுப்பா. 25,500 வரத்துக்கே வந்து இவ்வளோ போகுதுன்னு சொன்னால் அந்த லெவலை உடச்சிச்சுன்னா எப்படி உடைக்கும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எனிவே மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து எதுவும் பெரிய மூவ் கிடையாது. இந்த சைடில் வந்து இன்ஃபோசிஸ் 30 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோஸ் அபவுட் 26 பாயிண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி தூக்கிடுச்சு. ரிலையன்ஸ் 14 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பவர் கிரிட் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 7% கீழே விழுந்திருக்கு. பவர் கிரிட் வந்து ஒன் ஆஃப் தி கண்டெண்டர் எப்படி சொல்கிறது டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருந்துச்சு. எனிவே நம்ம வந்து அது 300+ கிராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் 7% டவுனு தான் முக்கியம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் உப்புச்சப்பு இல்லாத டைரக்ஷன் இல்லாத இருக்கோ அதே மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட்டும் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் இல்லாத எந்த விதமான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத வந்து போயிட்டுருக்கு. எடுத்து பாருங்களா, நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருந்தும் அது தூக்கல. இன்றைக்கி வந்து ரைட் நவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 8 o'clock அவங்களோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வருது. இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பெருசாக ஆனாலும் தூக்க மாட்டேங்குது. ஆஸ் ஆஃப் நவ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 44,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி டேட்டாஸ் காட்டிகிட்ருக்கு. 42,000 அரௌண்ட் 42,000ல் வந்து டவ் ஜோன்ஸ் இருக்குது. அது 44,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோல்டு, சில்வர், பாண்ட் மார்க்கெட், டாலர் இண்டெக்ஸ் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்கோர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 85.45ல் வந்து இருக்குது. ஒரு 10 பைசா வந்து கெயின் ஆகிருக்கிறோம். அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அதே அந்த 50 ரூபா 60 ரூபா வித்தியாசம்தான் கோல்டு ரேட்டு. 9,978ல் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் இருக்குது. 1,09,500 இருந்துச்சு. இன்றைக்கி 1,09,000ல் வந்து இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய மூவ் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நடுப்புற இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு. என்னது? என்எஸ்டிஎல் வந்து சம்வேர் ஆஸ் ஏர்லி ஆஸ் ஜூலையில் வந்து அவங்களோட ஐபிஓ வரப்போகிறதாக ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. அவங்களோட ஐபிஓ சைஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 400 மில்லியன்றது சம்வேர் க்ளோஸ் அபவுட் 3,600 crores வந்து ஐபிஓ வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து 35% வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணி என்எஸ்டிஎல் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக ப்ரீ ஐபிஓவில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சால் எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் ப்ரீ ஐபிஓவில் வந்து நிறைய பேருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். நாங்கள் எங்கள்கிட்ட வந்து க்ளோஸ் டு அபவுட் 350-400 ப்ரீ ஐபிஓ ஷேர்ஸ் இருக்குது.
பட் நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறது வந்து மேஜராக ரெண்டு ஷேர்ஸ் தான். ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து என்எஸ்டிஎல். மார்க்கெட்டில் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ரைட், இவங்க கீழே வந்தாலும், ஜஸ்ட் இன்கேஸ் வந்தாலும், இவங்க ரெண்டு பேருமே வந்து மார்க்கெட்டில் வந்து மோனோபொலி, டியோபொலின்னு கூட வச்சுங்க. என்எஸ்சி இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, அதே மாதிரி சிடிஎஸ்எல் இருக்குது, என்எஸ்டிஎல் இருக்குது. ஸோ இவங்கள விட்டால் வேறு யாருமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வாங்கணும்னு நினச்சாலும் எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. எந்த விதமான ஸ்டாக் பற்றியும் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. மேபி நாளைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது சார்ட் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் பிவட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். எல்லாமே வந்து இருக்குது. நாளைக்கு இதை பற்றி க்ளோஸ் டு அபவுட் 10-15 ஸ்டாக்ஸை பற்றி நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு லைவாக நான் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சால் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.